இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, எல்லா சுத்தாவின் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. இன்னைக்கு திருப்பாடல் 37வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் தியானிக்க அழைக்கின்ற ஒரு சில விஷயங்கள், சில வசனங்கள் பாத்தீங்கன்னா 25வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும். திருப்பாடல் 37, 25லிருந்து 28 வாசிக்கிறீங்களா? இளைஞனாய் இருந்திருக்கிறேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன். ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. நேர்மையாளர் எப்போதும் மனம் இறங்கி கடன் கொடுப்பர். அவர்களின் மரபினர் இறையாசி பெற்றவராயிருப்பர். தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேரறுக்கப்படுவர். ஆமீன். ஆமீன். நல்லவரோட ஆண்டவருக்கு ஏற்றபடியான நம்மளோட பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமாக மாறுவார்கள். தீமை நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நம்ம தீமையை விட்டு விலகி நல்லதை செய்யும் போது நீதியை நேசிக்கின்றவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நீதியை நேசிக்கின்றவர், அவர் நல்லது செய்வார். நம்ம பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்னும் இது ஆழமாக நம்ம புரிஞ்சுக்க போறோம். நம்ம பிள்ளைகள் எப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், என்ன பொறுப்புகள், என்ன விஷயங்கள் கடவுள் எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட. இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம், இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. ஆமீன். ஆமீன். இது எப்படி அவர் சொல்றாரு? இது ஒரு கட்டளையாக, இது ஒரு அபிப்பிராயம் கிடையாது. இந்த மாதிரி நீ செஞ்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு அவர் சொல்லல. இது ஒரு கட்டளையாக. 9வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, உங்க வீட்டுக்கு முன்னாடி எழுதி வை. ஆண்டவர் வசனத்தை எழுதி வை. சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வசனத்தை எழுதி வச்சிருப்பாங்க. உட்காரும் போது, நடக்கும் போது, உட்காரும் போதுன்னா என்ன, வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வார்த்தையை பத்தி நீ பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடு. நடந்துட்டு இருக்கும் போது, நீங்க எங்கேயாவது பயணம் செய்யறீங்க, பிள்ளைங்களோட பயணம் செய்யறீங்கன்னா ஆண்டவர் வார்த்தையை அந்த நேரத்திலையும் சொல்லி கொடு. படுக்கும் போது சில எடுத்துக்காட்டுகள் ஆண்டவர் தருவார் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் வார்த்தையை நம்ம வைத்து நம்ம வாழ்க்கை சூழ்நிலையை எடுத்து சொல்லிக் கொடுக்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். சொல்லிக் கொடுக்க வேண்டியது அப்படின்றது அன்றாட நாள், எல்லா நாளும் இந்த ஒரு பேச்சு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் விரும்புகின்றார். வாழ்க்கை சூழ்நிலைகள் வழியாக சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் வார்த்தையை வாசிக்க அப்போ ஒரு தூண்டுதல் இருக்கும். நம்ம வாசிச்சிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். ஆனா அவங்க மனப்பாடமாக்குறதுக்கு, பிள்ளைகளை மனப்பாடமாக்குவதற்கு அது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு தூண்டுதல் அவங்களுக்கு இது வழியாக வரும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கின்றார். இது ஒரு கட்டளை. இதை நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா ஒரு பாவத்தை செய்கின்றோம். எபேசியர், இது யாரு சொல்லி, அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். இது யாரு சொல்லி கொடுக்கணும்?
எபேசியர் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்துல யாரு சொல்லி எபேசியர் 6:4 வாசிக்கிறீங்களா? தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். ஆமீன். ஆமீன். இது ஒரு முக்கியமான வசனம். இத அப்பா அப்பா ஒரு பொறுப்பு கடவுள் யாரு கொடுத்திருக்கிறாரு? அப்பா வந்து இந்த கடமையை அவங்க ஏற்றெடுத்து அவங்க செய்யணும். இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஆண்டவர் வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டியது யாரு? அவங்க அப்பா தான் சொல்லிக் கொடுக்கணும். அம்மா சொல்லிக் கொடுத்தா அது பாவம்னு சொல்லல. ஆனா அந்த பொறுப்பு ஆண்டவர் கொடுத்தது யாருக்கு? விபிலியத்திலே வந்து பவுல் வந்து பல அம்மாக்களை வந்து அவர் பாராட்டுவார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கடமை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு கடவுள்? கடமை கொடுத்தது வந்து அப்பாக்களுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கிற ஒரு கடமை. இதை எபேசியர் எழுதின எபேசியர் யார் எழுதுனா? பவுல் தான் எழுதுகின்றார். ஏன் இந்த விதத்துல வந்து சொல்லிக் கொடுக்கும்? ஏன்னா பிள்ளைகள் கற்றுக்கொள்ள விதம் அப்படின்றது இதுதான். அது திரும்ப திரும்ப சொல்ல அவங்க வாழ்க்கை நடைமுறை வைத்து நம்ம வந்து எடுத்துக்காட்டுகளை வைத்து சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க வாழ்க்கை இந்த உலகத்தை பற்றி அவங்க சிந்திக்கின்ற முறை ஆண்டவர் வார்த்தையின் அடிப்படையில இருக்கும். ஆண்டவர் வார்த்தையின் அடிப்படையில் அந்த உலகத்தை பற்றி சிந்திப்ப அடிக்கின்ற விஷயம் எல்லாமே வந்து ஆண்டவர் வார்த்தையின் அடிப்படையில இருக்கும். அப்போ கடவுளை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். கடவுளுக்கு ஏற்றபடியாக நடக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள வரும். ஆர்வம் அவங்களுக்குள்ள வரும். குழந்தைங்க வந்து எப்படி அதிகமா கத்துக்குவாங்க? எடுத்துக்காட்டு வழியாகவும் திரும்ப திரும்ப ஒரு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் போது அது அவங்க மனசுல பதியும். சில பேர் வந்து இந்த கண்டிப்பு, இந்த தண்டனை அப்படின்லாம் சொன்னா அவங்க செய்யறதுக்கு பல தயக்கங்கள், அவங்க செய்யறதுக்கெல்லாம் தயாரா இல்லை. இந்த காலகட்டத்துல அந்த கண்டிப்பு அவ்வளவு கண்டிப்புலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அதெல்லாம் அப்படின்னு யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நீதிமொழிகள் 13ல 24வது வசனம். நீதிமொழிகள் 13:24 எடுத்து வாசிங்கன்னா, பிள்ளைகளை கண்டிக்கின்றவர்கள் கருத்தா இருந்து நம்ம கண்டிக்கும் போது அவங்க ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நபராக வருவார்கள். வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 13:24. பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர், மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். ஆமீன். ஆமீன். தண்டிக்க தயங்க மாட்டார். தயக்கப்படாம அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஏற்றபடியாக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அது வந்து இது வந்து எல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சில வசனங்கள் நம்ம எடுத்துக்குவோம், சில வசனங்கள் வேணாம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பா வந்து சொல்லி கொடுப்பது அது வந்து ஒரு முக்கியமா கட்டாயமான இது. சில பொறுப்புகள்லாம் வந்து இதெல்லாம் அம்மாக்கள் செஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயம் சொல்லி கொடுக்கிற சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அம்மாக்கள் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு இல்லை. அம்மாவோ பாட்டியோ வந்து சொல்லி கொடுக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பை நம்ம வந்து வைத்து இது வந்து ஏன் கடமை கிடையாது, அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்னு யோசிக்க கூடாது. அம்மாவும் பாட்டையும் அது தாத்தாவும் இது வந்து சொல்லிக் கொடுக்கல, இது ஏன் கடமை கிடையாது அப்படின்னு சொன்னா கடைசியில வந்து குழந்தைக்கு கடவுளை பத்தி தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில தவறுகள் செய்யும் போது கடவுள்கிட்ட கேள்வி கேட்க கூடாது, ஏன் ஆண்டவரே இவங்க இந்த மாதிரிலாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கடவுளை கேள்வி கேட்க முடியாது. அவங்களுக்கிட்டையும் நம்ம வந்து குத்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த ஒரு விதத்துல வந்து வளர்க்கல, ஆண்டவரை சொல்லி கொடுத்து வளர்க்கல. அப்போ அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதனால நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவர் பிள்ளைகளை அதுல வந்து வளர்க்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம். பல பேர் அது ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது.
முதல்ல ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம், அதுக்கப்புறம் தான் உலக விஷயத்த வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்யணும். ஆனா எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க, அதுல வந்து பிள்ளைகள் வளருவாங்க. ஆனா ஆண்டவர் விஷயத்துல வளரல அப்படின்னு சொன்னா அதோட பிரச்சனைகள் வந்து பல பேர் நம்ம இந்த காலகட்டத்துல சந்திக்கிறோம். அதை நான் பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆஹ் சில கண்டிப்பு அதனால ஆனா ஒரு தண்டனைகள் கொடுக்கலாம். நமக்குள்ள இருக்கிற கோபம், மற்றவர்கள் மேல இருக்கிற கோபத்தை பிள்ளைகளை காட்டக்கூடாது. அது ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு விஷயம் கிடையாது. பொறுமையுடன் அவங்க மனமாறுதலுக்கு வரணும். ஏன்னா ஆவியானவர் தான் அங்க தூண்டுதல் தர முடியும். நம்ம எவ்வளவுதான் கண்டிச்சாலும் சரி, தண்டிச்சாலும் சரி, ம், இங்க கடைசியில அவங்கள சொல்லித்தர போறது அப்படின்றது யாரு சொல்லித்தர முடியும்? நம்ம சில வழிமுறைகள்லாம் நம்ம வழி நடத்தலாம். சில இது சரியில்லைப்பா, அது சரி, அது சரி, சில கண்டிப்பெல்லாம் வந்து கொடுக்கலாம், உண்மைதான். ஆனா ஏசாயா 54 வசனம், 13வது வசனம், இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏசாயா 54:13 இதுல யாரு வந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏசாயா 54:13 வாசிக்கிறீங்களா? உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். ஆமேன். ஆமென். ஆண்டவரே கற்றுத் தருவார் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க இது. கடவுளே வந்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா. ஆனா அது எப்படி அவர் சொல்லிக் கொடுப்பார்? நீங்க சொல்லிக் கொடுக்காம கடவுள் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அவர் எப்படி பேசுவார்? ஆண்டவர் அவர் வந்து அவர் வார்த்தை வழியாக நம்ம கிட்ட பேசுவார். நீங்க வார்த்தை அவங்க கிட்ட கொடுக்கல, அவங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ண வைக்கணும். அவங்க அதை வாசிக்க வைக்கணும், மனப்பாடம் பண்ண வைக்கணும். ஆண்டவர் வார்த்தைகளோட கதைகள் அவங்க கேட்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து புனிதர்களின் வாழ்வை பத்தி அவங்க சிந்திக்கணும். ஆண்டவர் வார்த்தையை தியானிக்கணும். அவங்க அதை பத்தி சிந்திக்கணும், சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் அதை வைத்து அவங்க அதை ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அதை ஜபமாக மாற்ற நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டவர் எப்படி பேசுவாரு? ஆண்டவர் வார்த்தை வழியாக தான் அவர் பேசுவார். அவங்க உள்ளத்துல எப்படி பேச முடியும்? ஆண்டவர் வார்த்தை வழியாக அவர் வெளிப்படுத்துவார். நீ இது செய்யாதப்பா, என் வார்த்தையில் நான் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறேன், இது வந்து சரி கிடையாது அப்படின்னு. நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நினைவில் யாரு? ஆவியானவர் கொண்டு வருவார். ஆவியானவர் ஆண்டவரின் வார்த்தையை தான் நினைவு கொண்டு வருவார். யோவான் நற்செய்தி 14:26 வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் இதெல்லாம் நினைவு கொண்டு வருவார். ஆவியானவர் இருந்தா பத்தாது, நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்கலன்னா அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி நினைவுக்கு வரும்? யோவான் நற்செய்தி 14:26 வாசிக்கிறீங்களா? என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆமீன். ஆமீன். ஆனா இந்த கூறிய விஷயங்களை பற்றி நீங்க பேசாமலும் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தராமலும் இருந்தீங்கன்னா எப்படி நினைவுக்கு கொண்டு வர முடியும்? முடியாது. அதனால இதோட ஒரு முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப கவனமாக நான் இருக்கிற ஒரு விஷயம் தான். பிள்ளைகள் வந்து எடுத்து பைபிளை எடுத்து இன்னைக்கு வாசிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கவனமா வந்து பார்ப்பேன். அதனால இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அவங்க தவறாக அதை வந்து சாதாரணமா எடுத்துக்காது. முதல்ல நம்ம வந்து பல நேரத்துல நம்ம வாழ்க்கை சில நேரத்துல நம்ம இந்த மாதிரி பல காலமா செய்யாம இருந்திருக்கலாம். கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணு, இப்போ வந்து தொடங்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை இது. என் வீட்டுல பாத்தீங்கன்னா பைபிள் மட்டும் கிடையாது, சின்ன குழந்தைங்களுக்கு கார்ட்டூன்
இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு புகைப்படத்தை வைத்து விபிலியத்தை பத்தி சில கதைகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆண்டவரின் வார்த்தையே சில இடத்துல ஒட்டி வச்சிருப்பேன். சரிங்களா? அதனால எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க முயற்சிகள் எடுக்கணும். அவங்க நான் வந்து இந்த மாதிரி வாசிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சில நாள்ல வாசிக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அவங்க வாசிச்சாங்களான்னு பார்க்கணும். வாசிக்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வாசிங்க அப்படின்னு சொல்லுவேன். நம்ம அவங்க பார்க்கணும். அவங்க வாசித்ததை புரிந்து கொண்டார்களா அப்படின்றத பார்க்கணும். புரிந்து கொண்டார்களா, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கைக்கு பொருந்தின விதத்திற்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, சொல்லித்தர அளவுக்கு நமக்கு ஒரு ஞானத்தை தேவை. இது இரண்டாவது விஷயம். முதல் விஷயம் என்ன? ஆண்டவரும் வார்த்தையை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து அந்த பயிற்சியில் நம்ம கொண்டு வரணும். அன்பில் நம்ம வந்து அவங்கள கண்டிக்கணும். ஆனா உண்மையான கண்டிப்பு அப்படின்றது ஆவியானவரின் தூண்டுதலால வர்றது. ஆண்டவரின் வார்த்தை தெரியலன்னா அந்த கண்டிப்பு அவங்க தண்டனையாக அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கிறாங்க அப்படின்ற மட்டும்தான் வருமே ஒழிய அவங்களுக்கு உண்மையான ஒரு அன்பு உணர முடியாது. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 1வது வசனம். பவுல் சொல்றாரு, நான் வந்து இயேசு ஆண்டவரை போல் செயல்படுவதை போல் நீங்களும் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்குறாம நீங்களும் எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11ல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? நீங்கள் நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். ஆமேன். ஆமேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பதை போல நீங்களும் நடங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை போல் மாறணும், அவரை போல் செயல்படணும் எல்லா சூழ்நிலையிலும். ரொம்ப முக்கியம். ஏன்னா பிள்ளைகள் அதிகமா கத்துக்க போறது அப்படின்றது நம்ம சொல்ற விஷயங்கள், பல எடுத்துக்காட்டுகள் முக்கியம். அவங்க அது கேட்பாங்க. ஆனா பிள்ளைகள் வந்து அதிகமா காப்பி பண்ணுவாங்க. அதிகமா இந்த காப்பி பண்ணுவாங்க. எப்படி வந்து நான் வந்து தலை வாடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காப்பி பண்ணுவோம். ஒரு மாதிரி அதிகமா வந்து நம்ம செய்யற செயல்கள் அதிகமா வந்து அவங்க கத்துக்குவாங்க. அது வழியாக நிறைய கத்துக்குவாங்க. அவங்க பாக்குறது தான் அதிகமா ரொம்ப முக்கியம். அதனால அன்புலையும் நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையை வாழும்போது, ஒரு பொறுமையிலும் வாழும்போது, நம்ம ஜபிக்கிற நபர்களாக இருக்கிறத அவங்க பார்க்கும்போது, ஆண்டவரின் பாடல்களை ஆண்டவர் ஆராதனைக்கு செல்கின்றவர்களாக இருக்கிறத பார்க்கும்போது, மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கின்றவர்களாக பார்க்கும்போது அவங்க வந்து அதிகமாக அந்த ஒரு எடுத்துக்காட்டை அவங்க வந்து கடைபிடிப்பாங்க. அந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம்? நான் ஆண்டவரை போல் இருக்கின்றேனா? ஆண்டவரின் பிள்ளையாக வாழ்கின்றேனா? நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றேனா? அன்பில் நான் வளருகின்றேனா? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனம். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 14ல 1 வாசிக்கிறீங்களா? அன்பு செலுத்த முயலுங்கள். ஆவியார் அருளும் கொடைகளையும் குறிப்பாக இறைவாக்கு உரைக்கும் கொடையையும் ஆர்வமாய் நாடுங்கள். ஆமேன். அன்பு செலுத்த முயலுங்கள்னு தான் போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா pursue love, அன்பு அதாவது இன்னும் அதிகமா அன்பு செய்யறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். பிலிப்பியர் 1:9 பாத்தீங்கன்னா இன்னும் அன்புல வளரணும்னு போட்டிருக்கோம். பிலிப்பியர் 1:9. அது வந்து அவ்வளோ எளிதாக நமக்கு நம்ம சுயநலவாதிகள் எளிதாக வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது. பிலிப்பியர் 1:9 வாசிக்கிறீங்களா? மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மேல்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்றே இவ்வாறு செய்கிறேன். ஆமேன். ஆமேன்.
ஒரு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ ஆவியானவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, யாராவது உங்க அப்பா அம்மா, இப்போ நீங்க அப்பா அம்மா இருக்கும்போது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா? ஹோம்ஒர்க்கை எழுதி இருக்கிறாங்களா? என்ன எழுதணும் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? எல்லாருமே நம்ம வந்து பார்ப்போம். ஆனா அதுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம தருகின்றோமா? ம்? இழிவுபடுத்துகின்றோம். நம்ம அவரை ஆராதிக்கல, அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல நம்ம வாழ்க்கையில. அதனாலதான் பல சூழ்நிலைகள் நம்மளால வளர முடியறது கிடையாது. நம்ம செயல்களால எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் அப்படின்றத பாரு, ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். இது வழியாக இந்த உலக சார்ந்த விஷயத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பதன் வழியாக சில வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஆண்டவரை தேடுகின்றோம். பிள்ளைகளை வந்து அப்பதான் பைபிள் வாசிக்க வைப்போம், அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா. தப்பு பண்ணா தண்டனைன்ற மாதிரி. ஆண்டவரை காயப்படுத்துகின்றோம் இது வழியாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகின்றார். இதே மாதிரி வந்து செய்துகிட்டு இருந்தோம். உலக சார்ந்த விஷயத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காத இருக்கும்போது, ஆண்டவரின் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இருக்கும்போது, சில நேரத்துல சண்டே வேற விஷயத்திற்கெல்லாம் கூட்டு போயிடுவோம். ஆண்டவரின் ஆராதனைக்கு நம்ம பூசைக்கு கூட்டு போறது கிடையாது. இன்னைக்கு ஏதாவது நாளைக்கு மண்டே எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம், அன்னைக்குதான் சண்டே தான் படிக்க போறோம் அப்படின்னு ஆண்டவரை வேதனைப்படுத்துகின்ற அதே வேதனை நீ இன்னும் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் எச்சரிக்கை தருகின்றார். நம்ம அந்த வேதனை அனுபவிக்கணும்னு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனா நம்ம செயல்களால இந்த வேதனையை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம எந்த அவங்களுக்கு அன்றாட நாள் ஜெபத்துல அவங்கள வைக்கணும். அவங்க ஞானத்தில் நிரப்பப்படுவதற்காக அறிவு, ஆண்டவரின் அறிவு வந்து சும்மா வாசிச்ச அறிவு வந்துடாது. அதை புரியணும், அவங்களுக்கு புரிதல் கிடைக்கணும். ஞானம், விஸ்டம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. பல குறைவுகள் இருக்கு, எனக்கும் சில குறைவுகள் இருக்கு. ஆண்டவரின் வல்லமை நம்ம ஜெபத்தின் வழியாக மட்டும்தான். ஆண்டவரின் வல்லமை நம்ம வாழ்க்கையில் இறங்கி ஆழமான ஒரு மாற்றத்தை நம்மளால பெற முடியும். 4வது விஷயம் அப்படின்றது, முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது ஜெபம். அன்றாட நாள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரின் ஏற்றபடியாக பிள்ளைகளாக வருவதற்காக எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்க? நம்ம பொருளாதாரத்துக்காக, அவங்க வந்து ஞானத்துல, உலக ஞானத்துல வளருவதற்கு ஜெபிப்பதை விட எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆன்மீக வளர்ச்சிக்காக எந்த அளவுக்கு ஜெபிக்கின்றோம்? ஞான தாயார், ஞான பெற்றோராக இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் ஆண்டவருக்கு முன்னாடியும் திருச்சபைக்கு முன்னாடியும் நீங்க வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றீர்கள். எந்த அளவுக்கு நீங்க வந்து அதுல ஒரு ஈடுபாடா இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். எந்த அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கு. நீங்க இந்த ஞான தாயாரா, ஞான பெற்றோராக இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. சடங்காக பார்க்காம ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பாக சிந்திக்க ஆண்டவர் அழைக்கின்றார். கடைசி விஷயம் அப்படின்றது, ஆண்டவர் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை விசுவாசிச்சு நம்பிக்கையை வைத்து அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு ஒரு திறனை புரிந்து கொள்ள ஆவியானவரின் ஒரு நிரப்புதலை பெற்றுக்கொண்டு ஆண்டவரின் திருவுளத்தை செய்கின்ற இந்த உலக சார்ந்த ஒரு 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 மேலான படிப்புகள் மட்டும் இல்ல, ஆண்டவரின் திருவுளத்தை, ஆண்டவருக்கு ஏற்றபடியான பிள்ளைகளாக வாழ்வது மட்டும் இல்ல, ஆண்டவரின் திருவுளம் இருக்கு, என் பிள்ளை இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி என்னை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வைத்திருக்கின்றார்.
இந்த உலக சார்ந்த ஒரு வளர்ச்சியில மட்டும் நம்ம ஆனந்தம் இருக்கக்கூடாது. ஆண்டவரின் பிள்ளை அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி உங்க பிள்ளைகளுக்கு இருக்கா? இல்ல எனக்கு இந்த மெடல் கிடைச்சாதான், எனக்கு இந்த படிப்புல இவ்வளவு மார்க் கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம், நான் ஆண்டவரின் பிள்ளையாக இருக்கின்றேன், அதுல ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். அதுல ஒரு மகிழ்ச்சி நீங்க கொண்டு வரணும். உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சியை அவங்க பார்த்தாதான் அது அவங்களுக்குள்ள வரும். நம்ம சொல்லி கொடுக்கறது வழியாக மட்டும் இல்ல, நம்ம அதை கடைபிடிக்கிறதன் வழியாகவும் தான். ஏசாயா 55, ஏசாயா 55ல 11வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் வார்த்தை அதுக்கு வல்லமையை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். ஏசாயா 55ல 11 வாசிக்கிறீங்களா? அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆமீன். ஆமீன். ஆண்டவர் வார்த்தையை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கார். நம்ம சில கடமைகளை செய்திருக்க மாட்டோம். அதை பாவ சங்கீதத்துல சொல்லுங்க. அதுக்கு சில கழுவாய்கள் செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். ஏசாயா 59 21வது வசனம். 59ல 21வது வசனம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தருகின்ற வாக்குத்தத்தம் சமீபமா வாசிக்கிறீங்களா? அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாயினின்றும் உன் வழிமரபினர் வாயினின்றும் வழி வழி வரும் உன் தலைமுறையினர் வாயினின்றும் இன்றும் என்றென்றும் நீங்கிவிடாது என்கிறார் ஆண்டவர். ஆமேன். ஆமேன். சில நேரத்துல இது வந்து எல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு குற்ற உணர்வு வரலாம். பாவ சங்கீதத்தை சொல்லுங்க, ஆண்டவர் மன்னிப்பார். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பல சூழ்நிலை உங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை எங்களை மன்னியும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஞானத்தை பொழுந்தள்ளும், எனக்கு cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.